ஒர்க் போகிறீங்களா தம்பி? ஆமாம். இங்கே HDFC பேங்க். ஸ்லிப்பரை ரிமூவ் பண்ணிட்டீங்கனாலே அது உங்கள் குதிங்காலுக்கு பின்னால் போயிடணும். பின்னால் தள்ளிடணும். இப்போ கிளியர் பண்ண எந்த வண்டியில் ஏறி நீங்கள் ஸ்லிப்பர் ரிமூவ் பண்ணிங்கனாலுமே உங்கள் குதிங்காலுக்கு பின்னால் போயிடணும். இந்த நீங்கள் கால் வைக்கிற இடம் வந்து அந்த பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. சரிங்களா? இந்த சீட் பெல்ட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ண மாட்டீங்க. பட் நீங்கள் கிளச்சு பிடிச்சது கரெக்டு தான். ஃபுல்லாக பிடிச்சிருக்கீங்களா கால் வச்சு பிடிச்சிருக்கல? கால் வச்சு பிடிச்சிருக்கேன். இங்கே சீட் பெல்ட் போடுறதுக்கு. சரிங்களா? நீங்கள் ஒரு லேடிஸ் ஒரு அக்கா டிரைவிங் வந்தவங்க என்ன பண்ணாங்க, அவங்க பாட்டுக்கு வண்டி ஓட்டு அவங்க சும்மா ஒரு அளவுக்கு ஓட்டுவாங்க, ஓட்டுங்கன்னு விட்டுட்டேன். அவங்க பாட்டுக்கு ஓட்டிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. நம்ம பாட்டு எடுத்துமே ஹலோன்னு ஃபோன் பேசிட்டு இருந்தேன். அவங்க வண்டி ஓட்டினாங்க. சரி என்ன தான் பண்ணான்னு பார்க்க நானும் ஃபோன் பேசிகிட்டே இருந்தேன். டக்குன்னு கொண்டு போய் ஒரு மரத்துக்குள்ளே பழத்தில் இப்படி நிறுத்திட்டாங்க. ஏக்கா இங்கே நிறுத்திட்டீங்க? இல்லை தம்பி நீங்கள் ஃபோன் பேசுகிறீங்க அதனால் நல்லல நிறுத்தினேன் அப்படின்னாங்க. புரிஞ்சுதா நான் சொன்னது? தம்பி நீங்கள் ஃபோன் பேசுகிறீங்க அதனால் நல்லல நிறுத்தினேன் அப்படின்னாங்க. சரிக்கா ஓகே தெரியாமல் கேட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு. சரியா? இந்த சீட்டு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா மறுபடியும் முன்னால் இழுத்துடணும். நான் இப்போ இது ஏன் சொன்னேன் உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஓகே. நீங்கள் கிளச்சு பிடிச்சதுக்காக நான் சொன்னேன். பட் நீ கிளச்சு இப்போவும் கால் வசம் வச்சுருக்கேன். அது வந்து ரொம்ப தப்பான விஷயம். அதை அந்த வேலையை மட்டும் செய்யவே செய்யாதீங்க. கிளச்சை எப்போ பிடிக்கணும்னு நினச்சாலுமே பர்ஃபெக்டாக ஃபுல்லாக தான் பிடிக்கணும். அந்த எப்போ பிடிக்கணும்னு நினச்சாலுமே பர்ஃபெக்டாக ஃபுல்லாக தான் பிடிக்கணும். சரிங்களா? கிளச்சையும் பிரேக்கையும் நீங்கள் இன்னும் பிடிக்கவே இல்லை. நான் கேமரா பார்த்தாலும் சொல்கிறேன், நேரம் எடுத்து தான் சொல்கிறேன். சரிங்களா? அதுவும் யூஸ் பண்ணுறேன். மெயின் வச்சுக்கோங்க. கிளச்சு பிரேக்கு, மூணாவது நியூட்ரு பண்ணிடுங்க. சரிங்களா? அந்த 5 கீர் மட்டும் ஒரு தடவை போட்டு பார்த்தீங்க. ஃபோர்ஸ் கொடுக்கக்கூடாது. 4 நியூட்ரா தேடாது. இதுதான் நியூஸ். 4 நீங்கள் அது 4ன்னு சொன்னீங்களா? அது 4 5 கீரா? ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி நீ பின்னால் எவ்வளோ ரிலாக்ஸாக உட்காந்து தெரியுமா? எவ்வளோ ஜாலியாக பண்ண நோட் பண்ண தெரியுமா? அந்த ஃபீல் தான் இங்கே இருக்கணும். சரியா? இப்போ நீ கோட்டையில் எந்த விதமான இது இல்லாமல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கிளியராக அழகாக நீட்டாக நிதானமாக இந்த அக்கா உட்காந்துருக்காங்களா? உங்களை பார்த்து இப்படி போட வைக்கலாம். ரிலாக்ஸ். ஸ்பீடு வேணாம், ஃபீல் மட்டும் பண்ணுங்க. நியூட்ருங்க, ரெண்டுங்கண்ணா, நியூட்ருங்க, 3 4ங்கண்ணா. சரி ஃபஸ்ட்டு 1ங்கண்ணா, ஃபோர்ஸ் வேணாம், மறுபடியும் போட்டு அழிச்சிரு. ஃபஸ்ட்டு தான் எனக்கு இங்கே 20 நிமிஷம் ஆனாலும் உனக்கு பின்னால் போட்டுரும். அவ்வளோதான். 1ங்கண்ணா, நியூட்ருங்க, 2ங்க, 5 தானே? கிளியர் தானே? டிஸ்டர்பன்ஸ் இல்லை. ரிவர்ஸ் மட்டும் போடாத, மற்ற 5 கீருமே போடலாம். கிளியர் தானே? சரி. கிளச்சு பிடிச்சிக்கிங்க, பிரேக் பிடிச்சிக்கிங்க, வண்டி நியூட்ரல் பண்ணிட்டீங்க. இதுதான் ப்ரொசீஜர். மறுபடியும் சொல்கிறேன், மெயினில் வச்சுக்கிங்க. நீங்கள் நாளைக்கு வந்து நான் இதை எதிர்பார்ப்பேன், நீங்கள் இதை பண்ணிடணும். வண்டியில் ஏறி உட்காரும் போதே கிளச்சு பிடிக்கிறீங்க, பிரேக் பிடிக்க நியூட்ரல் பண்ணிங்க. அடுத்த வேலை நான் நீ என் வண்டியில் ஏறினா என் வேலையை நான் பாட்டுக்கு செஞ்சேனா இல்லையா? என் கோயில்கிட்ட நின்னா வண்டி வந்து நிறுத்தினேன், நான் பாட்டுக்கு கரகரன்னு வந்தேனா இல்லையா? அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும். நம்ம வண்டியில் ஏறி உட்காரோம், டக்குனு கிளச்சை பிடிச்சோம், பிரேக் பிடிச்சோம், நியூட்ரல் பண்ணால் சாவி ஆன் பண்ணி கிளம்பிட்டோம். அதுதான் டைமிங். சரிங்களா? ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம். அவ்வளோ தூரம் பிடிக்கக்கூடாது. ஸ்டார்ட் ஆகிட்டு சாவி விட்டுருணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கீர் போடுறோம், எப்படி மூவ் பண்ணணும்னு தெரியுமில்ல? அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஞாபகம் இருக்குல்ல?
ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். ஏன் ஆப்ரேஷன் தெரியுமா? கிளச்சு அவசரம், நிதானம் இல்லை. கிளச்சை லைட்டாக விடாமல் ஃபுல்லாக. ஏன் அவசரம்? நிதானம் வேணும். நியூட்ரல் பண்ணுங்கள், நியூட்ரல் பண்ணுங்கள், ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கீர் போடுங்க. மறுபடியும் மெயிலில் எடுக்கணும். அக்கா பயப்படாதீங்க 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 பயப்படாதீங்க. அந்த அக்காவோட ரியாக்ஷன் நீ நோட் பண்ணலையே. அதாவது கௌதம், இப்போ நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா, டக்குன்னு எக்ஸைட்லேருந்து காலை எடுக்கிறதுக்கு முன்னால் பிரேக்லேருந்து காலை எடுத்து கிளச்சிலேருந்து காலை எடுக்கிறதுக்கு முன்னால் பிரேக்லேருந்து காலை எடுத்து எக்ஸைட்டில் வச்சுக்கோங்க. சரியா? என்னுடைய ஒரே கருத்து என்னென்னா, எப்போவுமே நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க பேங்க்கில்? சேல்ஸ் அந்த கஸ்டமர் வந்தாங்கன்னா அவசர அவசரமாக பேசுவீங்கன்னா நிறுத்தி நிதானமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களா? அந்த மெயின் செட் தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும். சரிங்களா? அந்த அர்ஜென்ட்டு அவசரம் எதுவுமே வேணாம். அவங்கள நிறுத்தி கஸ்டமரை நம்ம கவர் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரிலாக்ஸாக நிதானமாக அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருப்போமோ அந்த ஃபீல்லையே இருங்க. ஏன்னா நமக்கு தேவை கஸ்டமர். விட்டுட்டால் நமக்கு பிடிக்க முடியாதுன்ற ஒரு ஃபீல் வருதுல்ல, அதே மாதிரி தான் இதை விட்டுட்டால் நம்மளால் பிடிக்க முடியாது. அதனால் அந்த ஃபீல்லே இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ண வேண்டியது கிளச்சை கால்வாசி எடுக்கணும். ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. கிளச்சை கால்வாசி எடுக்கணும் எடுக்கணும் எடுக்கணும். அது அப்படியே பிடிச்சிக்கணும். வண்டி வைப்ரேட் சிம்டம்ஸ் காட்டு தான். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ தான் பிரேக்லேருந்து காலை எடுக்கணும். எடுங்க, வண்டி போதும் பார்க்கலாம். என்ன ஆகுது? போதும். எக்ஸைட் மிதிக்காதீங்க. சாரிக்கா, பயப்படாதீங்க. நான் இருக்கிற வரையும் வண்டி இங்கே வராது. போகலாம். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். எக்ஸைட் மிதிக்கணும்னு நினைக்காம ரிலாக்ஸ். கௌதம், ஃபீல். எக்ஸைட்டரை மிதிக்கணும்னு நினைக்காம ஃபீல். சரியா? டச் பண்ணுங்க. இன்க்ரீஸ் ஆகுதான். இப்படி மெயில்டாக ஃபீல் பண்ணுங்க கௌதம். இன்க்ரீஸ் ஆகுதான். சேம் எக்ஸைட்லேருந்து காலை எடுக்கணும். ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கணும். நியூட்ரு பண்ணி ரிலாக்ஸ். மறுபடியும் காலை எடுத்துருங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். மிதிக்க வேணாம். இல்லை, நமக்கு இன்றைக்கி அர்ஜென்ட் இல்லை கௌதம். இன்றைக்கி நமக்கு செகண்ட் டே தான். நமக்கு இன்னும் 13 டே இருக்குது. 13 நாள் இருக்குது. நம்ம செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணலாம். பட் அதுக்கு எனக்கு உங்கள்கிட்ட தேவை நிதானம். நான் எவ்வளோ எஃபெக்ட் போடுறேன், மூச்சு விடாமல் பேசிகிட்டே தான் இருக்கேன். எனக்கு தேவையாது தம்பி, இதை பண்ணு அப்படின்னு போகிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? சரியா? நான் எவ்வளோ எஃபெக்ட் போடுறேனோ அதுக்குள்ள நான் எஃபெக்ட் போட்டிங்கன்னா எனக்கு 3 நாள் 4 நாள் தான். அதுக்கப்புறம் நேற்று அவங்களோட எப்படி பேசிட்டு வந்தேன், நோட் பண்ணியா? அந்த ஃபீல்டுக்கு நம்ம போயிடணும். பேலன்ஸ் 13 நாள் நம்ம அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போயிடணும். சரிங்களா? அதுக்கு நீங்கள் நிதானமாக தான் இருக்கணும். ஓகே, இன்க்ரீஸ் பண்ணுங்கள். சேம் எக்ஸைட்லேருந்து காலை எடுங்க. ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க. நியூட்ரல் பண்ணி தேர்ட் கீர். ரிலாக்ஸ். ஃபஸ்ட்டு கீர் போடக்கூடாது கௌதம். ரிலாக்ஸ். கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. டக்குன்னு பிடிங்க. நியூட்ரல் பண்ணி தேர்ட் கீர் போடணும். ஃபஸ்ட்டு கீர் போடக்கூடாது கௌதம். போகலாம். காலை எடுத்து எக்ஸைட் தேர்ட் கீர். ரிலாக்ஸ் கௌதம். ஒரு நர்வஸ்குள்ளே போகாதீங்க. நீங்கள் பின்னால் ஃபீல் பண்ணீங்க நேரமே இருக்கா. நான் உங்களை பார்த்துட்டு தான் வந்தேன். சரிங்களா? மறுபடியும் ஸ்பீட் பிரேக் வருது. எக்ஸைட்டை விட்டுருங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் கௌதம். ரிலாக்ஸ். கிளச்சை பிரேக் பிடிங்க. செகண்ட் கீர் போடுங்க. போகலாம் 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 போகலாம். என்ன ஏஜ் ஆச்சு கௌதம்? 22 ஆச்சு. 2K கிட்ஸாக இருந்துட்டு நிதானத்தை எங்கே வச்சுருக்க? 2K கிட்ஸ் எவ்வளோ பேர் நிதானமாக இருக்காங்க தெரியுமா? இன்க்ரீஸ். எக்ஸைட்லேருந்து காலை எடுங்க. ரிலாக்ஸ். மெயிலில் கிளச்சை பிடிங்க. நியூட்ரு பண்ணி தேடிங்க. காலை எடுத்துட்டு எக்ஸைட். ஃபீல் புரியுதா? புரியுது. உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி முடியிருக்கு. நீங்கள் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தெரியுதா? சரியா? பட் இப்போ நான் ஒரு டிஸ்டன்ஸ் இவ்வளோ அச்சீவ்மெண்ட் வச்சுருக்கேன். நான் இவ்வளோ தூரம் வண்டி ஓட்ட வைக்கணும்னு எனக்கு டைமிங் இழுக்கு என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த டிஸ்டன்ஸ் கிராப் ஆகிட்டே வந்துடும். புரியுதா? இல்லை, எக்ஸைட்டில் காலை எடுக்கிறோம். ஃபுல்லாக கிளச்சு நியூட்ரு பண்ணி 4th கீர். காலை எடுத்துகிட்டு மறுபடியும் எக்ஸைட் மெயிலில் ரிலாக்ஸ். அங்கே ஸ்பீட் பிரேக் வர்றது தெரியுதா கௌதம்? நீ போகிற ஸ்பீடுக்கு இங்கேயே எக்ஸைட்டர் விட்டுரு. ஃபுல்லாக கிளச்சை பிடி.
மெயில்டாக பிரேக் பிடிக்கும், மெயில்டாக பிரேக். ஓகே, இப்படி மெயில்டாக நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர் அழகாக மெயில்டாக ஃபீல் பண்ணி போடுவாங்க. பிரேக்கை விட்டுரு, பிரேக்கை விட்டுரு. கிளச்சில் கால் வாசி, ரிலாக்ஸ். நான் கிளச்சில் கால் வாசிங்க, நீ எக்ஸைட் மிதிக்கிறேன். இந்த ஸ்பீல் எக்ஸைட் மிதிச்சுன்னா வண்டி லாரி கடியில் போயிடும். கரெக்டா? நேராக போகலாம். கிளச்சை விடுங்க, ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. போகலாம். கிளச்சை விடுங்க, கிளச்சை விடுங்க, கிளச்சை விடுங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். நேராக எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். நம்ம ரோடு மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு. மறுபடியும் கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள், ரிலீஸ் பண்ணுங்கள், ரிலீஸ் பண்ணுங்கள். எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள், எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸைட் இருந்து காலை எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரல் பண்ணி போகலாம். மறுபடியும் காலை எடுத்து எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். இல்லை மிதிக்கக்கூடாது கௌதம், அந்த நாய்ஸ் வெளியவே வரக்கூடாது, அதை ஃபீல் தான் பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணுங்கள். சேம் இப்படி எக்ஸைட்லேருந்து காலை எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கிறோம், நியூட்ரல் பண்ணி போகலாம். காலை எடுத்துகிட்டு மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன் சாமி? ரிலாக்ஸ். ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். என்ன சாமி? நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர். கண்டிஷன் இருக்கானா? கண்டிஷன் இல்லையா? வேணாம் எழுப்பிட்டு குளிக்க வை, பார்த்துக்கலாம். ஸ்கூலுக்கு போயிட்டு வரட்டும். அவ்வளோதான், அவன் எந்திரிச்சா ரெடி ஆயிடுவான். எழுப்பிட்டு குளிக்க வை. இங்கே நம்ம கூட சுற்ற ஆரம்பிச்சிடுவான் சாமி. வேணாம் தாட்டி விடும். ரிலாக்ஸ். அவ்வளோதான், மருந்து ஊற்றி மிஸ்ட்டு வேணால் சொல்லி. அவன் டயர்டாக இருக்கானுங்க, முடியலாம் படுக்க வச்சுருவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஃபோன் பண்ணி சொன்னாலும் ஓகே, அது உன்னுடைய பிரியும், அதை நீ எப்படி ஃபாலோ பண்ணிக்கும். நாங்கள் குழி வருது, எக்ஸைட்டை விட்டு ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நமக்கு ஸ்பேஸ் நிறையா இருக்குது கௌதம், இவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ செகண்ட் கியர் போடுங்க. நம்ம ரோடு ஒரு மாதிரி பரபரப்பாக அந்த வேலையை செய்யணும்னு நினைக்காத கௌதம். ரிலாக்ஸ், மெதுவாக. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். ரிலாக்ஸ். மறுபடியும் பிரேக் விட்டு கிளச்சு விட்டு வண்டி போகும். ரிலாக்ஸ். டக்குன்னு மிதிக்கணும்னு நினைக்காதடா தம்பி, தங்கம். டக்குன்னு மிதிக்கணும்னு நினைக்காத, சரியா? தேடிக்கிற போகலாம். காலை எடுத்துகிட்டு ஓட்டிக்கலாம்டா, ஸ்பீடாக ஓட்டிக்கலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஒரு 2-3 நாள் நம்ம இதை ப்ரிப்பேராக ஃபீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ தலையெல்லாம் ஓட்டு. நீ ஏன் இப்படி ஓட்டு? நான் அவனை கேட்க மாட்டேன், சரியா? இன்னாடா தம்பி, அந்த சீனே கிடையாது நம்மள்கிட்ட. ஒரு இஷ்டத்துக்கு நீ ஓட்ட வரலாம், பட் அதை ஃபீல் பண்ணிவிட்டு அதை திருப்ப முடியாது. இங்கே ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். டக்குன்னு தேடிக்கீர் போட்டு பிரேக் விட்டு அழகாக திரும்ப திருப்பி. எக்ஸைட் மிதிக்குன்னு நினைக்காத. எக்ஸைட் மிதிச்சுன்னா வண்டி நேராக பள்ளத்துக்குள்ளே போயிடும். ஸ்டடி பண்ணு. இப்போ எக்ஸைட்டை மிதி. வீல் ஸ்டடி ஆகாமல் எக்ஸைட் மிதிக்கூடாது. நேற்று இங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ண, நீ இருக்கும்போது எக்ஸ்பிளைன் பண்ண யாருக்கும். எனக்கு அப்படியே அங்கே ஸ்பீட் பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக். ரிலாக்ஸ். அப்படியே நியூட்ரல் பண்ணி செகண்ட் கியர் டக்கு. மறுபடியும் இப்படி மெயின்டைன் பண்ணால் அழகாக போகும். எக்ஸைட் மிதிச்சிடாத. திருப்பு 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 திருப்பு. ஸ்டடி பண்ணு. ஸ்டடி ஆகிடுச்சா? இப்போ எக்ஸைட் யூஸ் பண்ணால் தெரிச்சிடலாம். டாக்கு இது புரியுது. அந்த அந்த செகண்ட் நிதானமாக இருக்கும். நான் நீ தேடிக்கிற போடுவேன்னு எதிர்பார்த்துட்ருக்கேன். நீ எக்ஸைட்டை மிதிச்சு 40 பக்கம் கொண்டு போயிட்டு ஸ்பீடாக. ஃபோர்த் கியர் போடுவேன்னு நினச்சேன், போடலை. அவ்வளோ ஈஸியாக இருக்கேன். எதுவும் புஷ் பண்ணுற மாதிரி ஃபீல் இல்லை.
மூணாவது கீருக்கு எதுவும் போட்டுக்கணும். நீங்கள் எத்தனை போட்டீங்க? நான் 2 போட்டேன். இப்போ நீங்கள் 3வது கீர் போட்டுக்கணுமா? போடுங்க. பிரேக்லேருந்து காலை எடுத்துருக்கக்கூடாது. இப்போ தான் எடுத்துருக்கணும். எடுத்துகிட்டு எக்ஸைட் லைட்டாக மறுபடியும் ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக் இன்னும் கொஞ்சம் மேலே வைக்கணும். நிறுத்திக்கலாம். சரியா? நியூட்ரல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறது. வண்டி ஆஃப் ஆயிரம் மணி நேரம் ஃபஸ்ட்டு. சரியா? இந்த கார் போடணும். சரியா? மெயில்டாக கிளச் பிரேக்கை விட்டுருங்க. பிரேக்கை விட்டு திருப்பி ஸ்டடி பண்ணி. சரி இல்லை எக்ஸைட் மிதிச்சிடக்கூடாது. இல்லை இப்போ லைட்டாக எக்ஸலேட்ரு இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்க. நம்ம யூட்டன் பண்ணணும். இண்டிகேட் ரைட்டில் போட்டுக்கங்க. ஃபுல்லாக கிளச்சு தம்பி, ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக் அப்படியே ஃபுல்லாக திருப்பிங்க. அப்படியே திருப்பிங்க. எக்ஸைட் சைடு கால் கொண்டு போயிடக்கூடாது. உங்கள் கால் அங்கே தான் இருக்குது, மிதிச்சிடாதீங்க. சரிங்களா? கிளச்சிலேருந்து கால் வச்சு கால் எடுங்க. கால் வச்சு ஸ்டடி ஆகிடுச்சா? இப்போ எக்ஸைட் யூஸ் பண்ணு. செகண்ட் கீர் 4வது கீரில் செகண்ட் கீர். பட் கிளச்சை நீங்கள் தான் பிடிச்சிங்க கௌதம். இல்லை அப்படியே கௌதம் கிளச்சை பிடிக்கல. அப்புறம் இப்படி கீர் வந்துச்சு. ரிலாக்ஸ், ஈஸி தான். ரிலாக்ஸ். ஓகே போகலாம். அதுக்குன்னு ஒரு மாதிரி ஆகாதுடா. அவன் ஃபேஸ் காட்டி தருது. சரியா? தேடிக்கிட்டு போடு. போகலாம். நம்ம தேடிக்கிட்டு தானே போட்டோம். போகலாம். இப்போ தான் தேடி போட்டோமா? அப்போ எத்தனை கீர் போட்டோம்? ராஜாத்தி ராஜா லாரி ஓவர்டேக் போடலாம். கௌதம் உங்களை ஓவர்டேக் நம்ம இல்லை. நீ ஏறி மிதி ஒரு மிதி யாருக்கும் மிதி கீர் மாத்திரம் நினைக்காத. மிதி மாறிடுச்சா? இப்போ கீர் மாற்று. அந்த டைமிங்கில் கீர் மாற்றணும்னு நினச்சின்னா வண்டி மாடி உட்காந்துடும். பிக்கப் ஆகு. சரியா? பத்தலை கத்தணும். டக்குனு முன்னால் ஆள் வந்துடும். ரிலாக்ஸ். இங்கேயே ரிலாக்ஸ் பண்ணிடணும். நம்ம எத்தனை கீழே வந்தோம்? பிரேக் பிடிச்சி பண்ணி சிரமப்படாத. ரிலாக்ஸ். நிதானமாக யூஸ் பண்ணி விடுவோம். தேடு. ஓகே. இந்த நகை அடகு கடை இருக்குல்ல, அங்கே நிறுத்தணும். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்கோ.
லைட்டாக ஃபுல்லாக கிளச்சு இப்போ நியூட்ரல் பண்ணி ஹேண்ட் பிரேக் போட்டுருவோம். ஹேண்ட் பிரேக் சாரி ஆஃப் பின்னால் போய்க்கு. கம்பல்சரி எத்தனை கியர் போடணுங்க? ஃபஸ்ட்டு கியர் போட்டுருங்க.